ஜி அவனுங்கன்னா அவனுங்க பாட்டு ஏதோ டேக் ஓவர போட்டு ஊருக்குள்ள எவனுமே இல்லை ஆட்கள் அவனுங்க புடிச்சு அடிக்கலான்ட்டு. யாரா இல்ல கோவில்பட்டி ஆயிடும் இங்க ஒரு பொண்ணு அபேலா டேஞ்சர் கோயில்பட்டி உனக்கு நல்லாவே தெரியுமே. கோவில்பட்டியா அப்படின்னா வெளியே வரீங்களா இல்ல பண்ண வெளியே வந்தா நீ செத்துருவ. வெளியே வந்துடாத, இங்கே உட்காந்துக்கோ. முட்டை அடிச்சு வெளிய வரலையா? ரொம்ப நேரம் முட்டை ஐயா, போடுறீங்க. உங்களுக்கு எப்ப வெளிய வரணும் தெரியும், வேலைய பார்த்துக்கோங்க. ஐயோ குழந்தை இதெல்லாம் குழந்தை முட்டை என்ன? குழந்தை இருடே வாய முடுறா. ஏய் வாய முடுறா. ஏய் குழந்தை முட்டை சரி குழந்தை பேசுற ஆளை வச்சுக்காத. கிளம்பு. அவன் குழந்தை தான் சொல்லுவாங்க. வெளியே வந்துட்டு என் கண்ணுல இருக்க புல்லட்ட மண்டல வாங்கிட்டு செத்து படுத்துற ரோட்ல வா. அவ்வளவுதான். சரி அப்படியே போ. புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. எங்க திரும்புங்க. கர்ம என்ன இப்படி நாறுது? டைப்பர்ல ஆகி போயிட்டியா? டைப்பர்ல ஏன் உங்ககிட்ட இருந்தா ப்ரோ ஸ்மெல் வருது என்னன்னு தெரியல. போய் பாத்ரூம்ல போய் செக் பண்ணிட்டு வாங்க. இப்ப லைட் பண்ண மாதிரி நிக்கறானு பாரு நாலு பேர். ஏய் வெட்றா டேய் வெட்றா பேச. தானி நேரானா வந்துறது. போடா டேய். சாமி பேய கொஞ்சம் பதமா பக்குவமா கூப்பிடுங்க சாமி. இல்லனா போற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டு போயிரு. அவனுக்கு இங்க என்ன நவுறவே மாட்டாங்க. ஊரை விட்டு கிளம்பலையா? ஊரை விட்டு கிளம்பலையா தம்பி? தம்பி சாப்பிட்ட டைம் ஒரு வாரமா பார்க்க முடியல. நீதான் பார்க்க டேய் 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 சல்லி வாய முடு தம்பி டைப்பர் மாத்திட்டாப்பா நாறுது. ஜட்டி மாத்திட்டு வாடா. சத்தியமா சொல்லு, இந்த ஒண்ணு மட்டும் தானே உன்ட்ட இருக்கு. ஏய் எங்க 3 பேத்துக்கு சேர்த்து இந்த ஒரு செடி தான் இருக்கு. என்னது? ஜட்டி மோதிட்டு ஓடும். ரொம்பலாம் தேடாதீங்க. என் பேர் டிராகோ, அவர் பேர் ஜானி. ஆள் வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா வாங்க. நாங்க பேசுறோம். ஆமா ஆமா. வாய முட்டையில வச்சுக்கோ. சரி போ. வாயில முட்டை வச்சிட்டு கம்முனு உட்கார்ந்திருக்கணும். அவன் டைம் பாரு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவர் டைம் தாங்க. அவருக்கு டைம் மெத்து. ஏ ராம் பண்ண ஓகேவா? ராம் பண்ணா வண்டி இது டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. கொஞ்சம் அங்கே பாருங்க. போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். அதுக்கு ஒண்ணு வேணாம். ஓகே